அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இப்போது என்னோடய பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் அப்படியே நடக்கணும். நீங்கள் விரும்புகிறது அப்படியே கிடைக்கும். நீங்கள் என்ன இந்த வருஷம் பொங்கலுக்கு நினைக்கிறீங்களோ இந்த புது வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். என்னோடய அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த குதிரை பொம்மை நம்ம போட்டு முடிச்சது ஒன்று வச்சுருக்கோம். இந்த தலைப்பகுதி தான் நம்ம இப்போ போட போகிறோம். இது வால் பகுதி வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த வால் பகுதி வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சு இப்போ தலை எப்படி போடுறோம். 2 பாகம் முடிஞ்சிருச்சு. கால் பகுதி உடம்பு போட்டோம், இப்போ வால் பகுதி முன்ன போட்டோம். 2 பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ 3வது தலை மட்டும் எப்படி போடுறோங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த கால் பகுதியிலேருந்து காலில் 1 2 3 4 பூ போடுவோம். 1 2 3 4 பூ, அப்புறம் 3 2 1. இப்போ 2 போட்டோமா. இங்கே பாருங்கள், இப்போ 3வது பூ போடுறோம். இதுதான் நம்ம தலைப்பகுதி. இது நம்ம ஏற்கனவே போட்ட அந்த 2 இது பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இது கரெக்டாக பார்த்து போட முடியும். நம்ம இப்போ தலைப்பகுதி தான் போட்டிருக்கிறோம். அந்த 2 பாகத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ புதுசாக போட்டாலும் உங்களுக்கு அந்த இது தானாக காட்டும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 பூ போட்டோமா. அதுக்கப்புறம் மேலே 2 பூ. இந்த 3க்கு மேலே நம்ம 2 பூ போட போகிறோம். எப்படி பாருங்கள், இது நம்ம பூவை எண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தான் பக்கத்தில் இன்னொரு குதிரையும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை பார்த்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியுன்றதுக்காக தான் பக்கத்துலேயே இன்னொரு குதிரையை வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை பூ போடும்போது இந்த பக்கத்து பூ நல்லா நசுக்கி நீங்கள் போடணும். அப்போ தான் பூ லூஸ் இல்லாமல் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்த பூ போடும்போது இந்த பூ லூஸ் ஆகியே தீரும். அப்போ நீங்கள் என்னடா இவ்வளோ லூஸ் ஆகுதுன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இப்போ இவ்வளோ ஒன்றா டைட்டாக போட்டால் லூஸ் ஆகிடும். இப்போ இந்த அடுத்த பூ போடுறோமா, இந்த பூ நம்ம நல்லா இப்படி டைட் வச்சுட்டு தான் அடுத்த பூ போடணும். அப்போ உங்களுக்கு லூஸ் வராமல் அழகாக டைட்டாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பூ வலிக்கு நம்ம போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம 6 பூ சிகப்பில் வெட்டி வச்சோம்ல, அதில் 4 போட்டோம். இன்னும் 2 பூ நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 4 பூ இந்த சிகப்பு இருக்குதுல்ல, இந்த வெள்ளை ஒயரில் இந்தாண்ட ஒரு சிவப்பு பிட்டு இந்தாண்ட ஒரு சிவப்பு பிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 2 பிட்டு இருக்குதுல்ல, நம்ம வெட்டி வச்ச அந்த மீதி இருந்த 2 பிட்டு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 பிட்டையும் இப்படி சமமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சு இந்த 2 பிட்டையும் நம்ம இப்போ 4ஆக வெட்டிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்படி வெட்டிக்கணும். இந்த 2 பிட்டு, ஒரு 2 பிட்டு இந்த முகத்துக்கு வரும், சரிங்களா? இந்த பக்கம் முன்னாடிக்கு வரும். இன்னும் 2 பிட்டு இங்கே வருது. அதனால் இந்த 2 பிட்டையும் இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த 2 பிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இந்தாண்ட ஒரு பிட்டு இந்தாண்ட ஒரு பிட்டு ஜாயின் பண்ணணும். இந்த பூ 2ஐயும் சமமாக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பூவில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த வெள்ளை பூவில் இந்தாண்ட ஒரு பிட்டை ஜாயின் பண்ணுறேன். இது முகம் போடுற சைடு பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, திரும்பாத வச்சுக்கோங்க. இப்படி போட்டோமா, இது போட்ட பின்னாடி அந்த பூ கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் இது ஒரு பூ போட்டேன்ல, இந்த சிகப்பு பிட்டு சமமாக இருக்கா 2 பக்கமும் பாருங்கள். இப்படி 2 பிட்டையும் எடுத்து பார்க்கணும் சமமாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சைடு இன்னொரு பிட்டு ஜாயின் பண்ணிட்டு பாருங்கடா. இப்படி 2 பிட்டு ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இந்த பக்கத்தில் பாருங்கடா, இப்படி பூ வச்சுக்கிட்டேன். இது பக்கமாக வச்சுக்கிட்டு அவ்வளோதான். கீழே இருக்கிற பூ எடுத்து இப்படி மேலே வச்சு சாதா நாட்டு தான் நம்ம போடுறோம், சரிங்களா? இது சாதா நாட்டு சொல்லலாம், பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லலாம், நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான். முத ஆரம்பத்தில் இந்த நாட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லா நாட்டும் வந்துச்சு. அதனால தான் இதுக்கு பேர் நம்ம சாதா நாட்டுன்னு சொல்கிறோம். முத ஈஸியாக கற்றுக்கிறது இந்த நாட்டை வச்சு தான் எல்லோரும் கற்றுக்குவாங்க. இந்த நாட்டு போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், சரிங்களா? பார்த்தீங்களா, 2 பிட்டு இப்போ ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த 2 பிட்டையும் சேர்த்து நம்ம ஒரு பூ போட போகிறோம், சரிங்களா? இப்போ ஒரு பூ போட்டாச்சு. சிகப்பு கலரில் ஒரு பூ போட்டோமா. அடுத்து எப்படி போடணும்னு பாருங்கள். அடுத்தது இங்கே வருது இல்லை,
இந்த சிகப்பு பூ பாருங்கள், இது கீழேருந்து வருது இல்லை, இந்த சிகப்பு பூவில் ஒரு லைன் வந்து முடிக்கணும். 2வது சிகப்பு லைனில் இந்த சிகப்பு பூ வரணும். இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் நான் போடுறேன். நல்லா பாருங்கள், இப்படி போடுறோமா, இந்த 2 பூ போட்டுட்டு எப்படி சொருகணும்னு மட்டும் பாருங்கள். 2 பிட்டு வந்து சொருகிற மாதிரி வரும். அது வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், 1 2 பூ போட்டோமா, 5 பூ வரவே கூடாது. இப்போது இங்கே பாருங்கள், இதில் 4 பூ இருக்கா, இதை 2 பிடிச்சி போட்டோமா 5வது பூ வந்துடும். அதனால் 5 பூ வர மாதிரி நம்ம போடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பூவை இங்கே சொறி விட்டுருணும். இந்த சிகப்பு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம இப்போ சொறி விட்டுருணும். கரெக்டாக வெட்டிக்கோங்க. சொருவுறதுக்கு ஈஸியாகிற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. எப்படி சொருவுறன்னு பாருங்கள். மீதி பூ பூரா இப்படி சொருவிட்டு நம்ம விட்டுறணும். பாருங்கள், இந்த பூ ஒயர் இருக்குது இல்லை, அந்த ஒயருக்கிட்ட இருக்கிற பூவில் நம்ம இது சொருகணும். பாருங்கள், மெதுவாக இப்படி பண்ணால் போதும். பூ திரும்பாத வச்சுக்கோங்க. திரும்பாத வச்சு இந்த 2 பூவும் ஜாயின் பண்ணணும். அதை வச்சுன்னா போதும், அவ்வளோ தேவையில்லை. பாருங்க, இந்த பூ எங்கே கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த பூ சொரும். மாற்றி சொருவிடக்கூடாது. பாருங்க, ரைட்டா? இந்த பூ திரும்பக்கூடாது. திரும்பாத இப்படி வச்சுக்கோங்க. இது அப்புறமா போடலாம்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு 3 பூவில் சொருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒயர் சொருவிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் சொருவணுமா, இதில் சொருவி இங்கே எடுத்து 1 2 பாருங்கள், 1 பூ 2 பூ 3வது பூ வரைக்கும் நம்ம சொருவி ஆகணும். இல்லைன்னா கலந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த பூவில் தான் ஜாயின் பண்ணோம். இங்கே எடுத்து இந்த வெள்ளை ஒயரில் கொடுத்துருக்கோம். அப்புறம் மறுபடியும் இந்த சிகப்பு ஒயர் இங்கே கொடுத்து மறுபடியும் இந்த வெள்ளை ஒயரில் போட்டு பாருங்கள், இங்கே வச்சுருக்கோமா. இப்படி 3 பூவில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த பிட்டை நம்ம ஒட்ட அப்படி கட் பண்ணிடணும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணி இந்த 3வது பூவில் தான் நான் கொண்டாந்துருக்கேன். அப்போ இந்த பூ நம்ம வெட்டிடணும், கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த குதிரைக்கு மட்டும் நிறைய ஒயர் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் நமக்கு. இங்கே ஜாயின் பண்ணி 3வது பூ 1 2 3வது பூவில் இருக்குது பாருங்கள். இந்த சைடும் அதே மாதிரி போட்டு இதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஒட்ட இப்படி வச்சு கட் பண்ணுங்க. அப்போ வெளியே தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து 1 2 3வது பூ போட்டுக்கிறோம். இந்தாண்டு 2 ஒயர் அந்தாண்டு 2 ஒயர் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் சிகப்பில். சரிங்களா? ஒட்ட வச்சு வெட்டிடுவோம். அப்போ நம்ம கட் பண்ணதே தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த சிகப்பு ஒயர் இருக்குதுல்ல, 2 4 5 பூ போட்டுக்கோம். 8 பூ வரணும். இன்னும் 3 பூ இங்கே இருக்குல்ல, அந்த 3 பூ இதை பிடிச்சி நம்ம போட்டு காட்டுறேன். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த சிகப்பில் 1 2 3 4 5 6 7 8 பூ போட்டுக்கிறோம். அதே மாதிரி 2 4 6 8 சிகப்பில் 2லையுமே 8 8 இந்தாண்டி 8 பூ இந்தாண்டி 8 பூ. சரிங்களா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இந்தாண்டியும் 2 4 6 8 பூ பிடிச்சி இந்த சிகப்பில் நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி அடுத்த பூ பாருங்க, 2 4 6 8 இந்தாண்டியும் 2 4 6 8 போட்டுட்டோம். இப்போ நமக்கு சிகப்பு ஒயர் கிடச்சிருச்சு பாருங்க. இங்கே ஒரு சிகப்பு ஒயர் கிடச்சிருச்சா. முன்ன 2 பிட்டு ஜாயின் பண்ணி இந்த பூ போட்டோம். இப்போ இந்த பூ போட்டதுனால ஒரு சிகப்பு ஒயர் கிடச்சதா. இதில் நம்ம இந்த பூ போட போகிறோம். பாருங்க, இந்த 2 சிகப்பு வச்சு ஒரு நாட் போடுறோம். எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போது இந்த ஒரு சிகப்பு நாட் கிடச்சிருக்கா. இந்த சிகப்பை டைட் வச்சுட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு பூ சின்னதாக கிடைக்கும். எவ்வளோ சின்னதாக போடுறோமோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா டைட் வச்சு போட்டு ஸ்டார்டிங்லேருந்தே டைட்டாக போட கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்படி இப்போ பாருங்கள், இந்த இது போடுறோம், இந்த 4 பூ போடுறோம் சிகப்பில். சரியா? இப்போ 4 பூ நமக்கு போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது 4வது பூ போடுறோம். இப்படி கழுத்து ரொம்ப ஈஸி. ரொம்ப விரும்பி எதுவுமே லைக் பண்ணி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்கள், அடுத்த லைனுக்கு இந்த வெள்ளை 2 பூ போடுறோம். இந்தாண்டு 2 பூ போட்டு நடுவில் பாருங்கள் வெள்ளை பூ வருது. இந்த வெள்ளை பூவை நம்ம இப்போ போட போகிறோம். இது பாருங்கள், இது கழுத்து சைடு நம்ம போட்டுட்டுக்கிறோம். இப்போது 1 2
இதில் இன்னொரு பூ போட்டோம்னா வெள்ளை பூ இருந்தாலும் ஒன்று வந்துடும் நமக்கு. அதே மாதிரி அந்த சைடு ஒன்று போடுமா, அந்த சைடுக்கு ஒரு வெள்ளை ஒயர் கிடச்சிடும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இதா இப்போ நமக்கு இங்கே ஒரு வெள்ளை ஒயர் கிடச்சிருச்சா. இந்தாண்ட பாருங்கள், இந்த வெள்ளை பூ இருக்குல்ல, இந்த வெள்ளை பூவை நம்ம போட்டுட்டு வரோம். வெள்ளை பூ 8 லைன் வரணும். 2 4 5 போட்டுக்கணும். 6 7 8 இதுலேயும் 8 பூ. பூ எண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. எத்தனை பூ இருக்குன்னு எண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்தாண்ட ஒரு வெள்ளை இது கிடைச்சிடும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2வது நாட் போடுறோமா, இன்னும் ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு அந்த வெள்ளை பூவில் வந்து 8 போட்டோம். இங்கே நமக்கு ஒரு வெள்ளை ஒயரும் இப்போ கிடைக்க போகுது. எப்படின்னு பாருங்கள். இதா இப்படி போட்டோம். இப்போ இந்த 2 சிகப்பு ஒயரையும் போடுறோம். 2 சிகப்பு போட்ட பின்னாடி பார்த்தோம்னா வெள்ளை ஒயர் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஒரு சிகப்பு போட்டோம், இன்னொரு சிகப்பு போடுறோம் பாருங்க. இந்த சிகப்பும் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வெள்ளை ஒயர் கிடச்சிருது. இந்த கழுத்துக்கிட்ட இந்த வெள்ளை ஒயர் தான் நமக்கு வந்துச்சு. இந்த கழுத்துக்கிட்ட இந்த வெள்ளை ஒயர் போடுறோம் பாருங்கள். இப்படி இதில் ஒரு பூ போடுறோம். இதில் ஒரு பூ போட்டோமா, பாருங்க. இப்போ இந்த பூ போட்டோம். இந்த பூ போட்டுட்டு இந்த பூ போட்டோமா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 சிவப்பு பிட் வச்சோம்ல, இந்த இடத்துல தான் இந்த சிவப்பு பிட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த வெள்ளை பூக்கிட்ட. சரியா, இந்த வெள்ளை பூ போட்டுவிட்டோமா கழுத்துக்கு நடுவில். இப்போ இந்தாண்டு ஒரு சிவப்பு பிட்டு, இந்தாண்டு ஒரு சிவப்பு பிட்டு, மிச்சம் 2 வச்சுருந்தோம்ல, அந்த பூ இப்போ இணைக்கிற பாருங்க. பாருங்க, இப்படி போட்டுக்கோங்க. இந்தாண்ட ஒரு பிட்டு, இந்தாண்ட ஒரு பிட்டு. இப்போ 4 பிட்டு இருக்குது நம்மகிட்ட. இந்தாண்ட ஒன்று, இந்தாண்ட ஒன்று. இப்போ பாருங்க, இப்போ இதை போட்டோமா, நல்லா டைட்டாக போட்டுட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், இந்த கழுத்தை போடுறோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த சிகப்பு பூ ஃபஸ்ட்டு பூ போடுறோம் நம்ம. சரியா, இந்த கழுத்து பக்கம் இந்த சிகப்பு பூவை நம்ம போட்டுக்கிறோம். ஒரு பூ போட்டோமா, அடுத்து எப்படி போடணும் பாருங்க. அடுத்தது இந்த சிகப்பு பிட்டில் இன்னொரு 2 சிகப்பு பிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 சிகப்பு பிட்டு இருக்குதுல்ல, இந்த சிகப்பு பிட்டில் இன்னும் 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். முகம் போடுறது தான் அவ்வளோ அழகாக ரசித்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த கலையுமே நீங்கள் விரும்பினா தான் அது உங்களுக்கு வரும், விரும்பலைன்னா வராது. விரும்பி போடுங்க, ரசித்து போடுங்க. அப்போ அந்த பொருளும் நம்ம அழகாக தரமாக போடுவோம். இல்லைன்னா ஏனாத்தானெல்லாம் போடக்கூடாது. எதையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்பி போட்டிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த பொருளையும் விரும்பி போடுங்க. கடனுக்கோ கடமைக்கோ நம்ம செய்யக்கூடாது. அழகாக ரசித்து தான் போடணும். பாருங்க என்ன ஒரிஜினலாக வருது. போட்டோமா, அந்த 2 பிட்டி ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். இந்த முகம்தான் இப்போ போட்டுட்ருக்குறோம், முன் சைடு போடுறோம். சரியா, பாருங்க. இப்போ இந்த 4 பூ போட்டோம். ஒன்று இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பூ போட்டோமா. இந்த பூவில் மூளை திருப்பி இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் மூளை திருப்பணும். அதாவது இங்கே பாருங்க, இப்போ இந்த பூ 2 பிட்டு ஜாயின் பண்ணி இதை போட்டோம். இதை 2ஐயும் பிடிச்சி ஒரு மூளை திருப்பணும். பார்த்துக்கோங்க, இப்படி மூளை திருப்புறோம். அதே மாதிரி இந்தாண்ட பூவை வச்சு மூளை திருப்பிக்கிறோம். நல்லா பாருங்க எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக போட்டுடலாம், எதுவுமே கஷ்டம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஒரு தடவைக்கு 2 3 தடவை போட்டு பாருங்க.
சேனலில் போட்டு போட்டு பாருங்கள். 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த கீழ்பாகம் இது 2 பக்கமும் இந்த நாட் போட்டோம். இப்போ இதை 2ஐயும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போட்டுக்கோம் பாருங்கள். இதா இந்த கிராஸ் நாட் போட்டு நடு மையத்தில் இப்போ இந்த நாட்டை போடுறோம். சரியா? இப்போ இந்த நாட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்க. இதா இது போட்டோமா, இதை போட்டு இங்கே பாருங்க, இதை போட்டோம். எதை போட்டு ஃபஸ்ட்டு இந்த மூளை திருப்பிட்டு இந்த நாட் போட்டோம். இந்த நாட் போட்டு மறுபடியும் மூளை திருப்பணும். இந்த பக்கம் மூளை திருப்பணும் பாருங்க. இங்கே மட்டும் ஒரு 2 தடவை வேலை வாங்கும். நமக்கு 2 தடவை மூளை திருப்பும் போது அந்த வாய்ப்பாகம் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க. நல்லா டைட்டாக போடுங்க, லூஸாக போட்டுறாதீங்க. இது மூளை திருப்பம். முன்ன ஒரு பூ மூளை திருப்பணும், அதை 2 சேர்த்து ஒரு பூ போட்டோம். மறுபடியும் அந்த பூலவே மூளை திருப்பணும். 2 தடவை மூளை திருப்பணும். அப்போ என்ன ஆகுது பாருங்க, நமக்கு வாய்ப்பாகம் கிடைச்சிருது. அழகாக வாய்ப்பாகம் கிடைச்சிருது. வந்துருச்சா பாருங்க, 1 2 நமக்கு வாய்ப்பாகம் கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ இங்கே 5 பூ வருது பாருங்க. அப்போ நம்ம இந்த வெள்ளைப்பூவை போட்டுட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே 5 பூ வரும். இந்த வெள்ளையை இங்கேருந்து இதை போட்டுட்டு இந்த மூளையை இங்கே திருப்பலாம். போட்டு காட்டுறேன். இந்த பூ வந்துருச்சுல்ல, இந்த இடத்துல பாருங்க 4 பூ வருது. இப்படி 4 பூ வர இடத்துல இந்த எழுத்த பூல நம்ம சொருவி இதை வெட்டிடணும். 3 லைன் 3 பூவில் சொருவிக்கணும். அது ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. சொருகிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கேப் வச்சு வெட்டிக்கோங்க. இந்த ஆப்போசிட் ஒயரும் நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்க இங்கே 5 பூ 4 பூ வந்துருச்சு, அதனால் 5ஆவது பூ வரக்கூடாது. இந்த பூவில் நம்ம சொருவிக்கிறோம். எப்படி சொருவுன்னு காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம இருக்கிற பூ போதுன்ட்டு நம்ம வெட்டணும். நிறைய பூ இதில் வெட்டி எடுக்கிற மாதிரி தான் ஒரு குதிரையில். அந்த பூவெலாம் நம்ம வெட்டி எடுத்துடணும். சரிங்களா? இங்கே அப்படியே பார்த்து போடுங்க. சரியா? இப்படி போட்டு இப்படி வந்துச்சா, இப்படி மெதுவாக பிடிச்சி அந்த ஒயரை இழுத்துக்கோங்க. இழுத்து டைட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய ஆப்போசிட் சைடே இந்த பூ போடணும். பாருங்க, இந்த பூலேயே நம்ம போடணும். வேறு பக்கம் போடக்கூடாது. அதனுடைய ஆப்போசிட் சைடே தான். இப்படி 5 பூ வர இடத்துல நம்ம 5 பூ வராமல் 4 பூ வர மாதிரி போட்டு எழுத்த மாதிரி வரப்போ நமக்கு சொருவிட்டோம் பாருங்கள். இவ்வளோ தான். இப்படி போட்டோமா, இப்படி போட்டுட்டு நம்ம இப்படியே கட் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 2 பூவில் இது சொருவி விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். எப்படி சொருவுதுன்னு போடுங்க. இப்படி பக்கத்துலேயே இப்படி டைட்டாக 1 போட்டோமா பாருங்கள். இது பக்கத்தில் வச்சுக்கணும். ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஒயருக்கு சொருகிற மாதிரி 1 பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பூலையும் குத்தி இந்த பூவில் எடுக்கணும். நல்லா பாருங்கள். இதெல்லாம் அப்படியே கையில் சைடில் பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், பொறுமையாக போடுங்க. இந்த பூவில் எடுக்கிறோம் பாருங்கள். அப்படி வரலன்னா மறுபடியும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பூவில் எடுத்து இந்த பூவில் கொண்டு வந்துடணும். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அது அமுங்கிக்கும் பாருங்கள். இது வருதா? இது நம்ம எடுத்துடும். 3 பூவில் போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பூவில் போட்டோம். இப்போ 2வது பூவில் போடுறோம். அதே மாதிரி ஒயர் பத்தலைனாலும் இதே மாதிரி 3 பூவில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒயர் ஒட்டு கொடுக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒட்டு கொடுக்குறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி போடுறோமோ இதே மாதிரி தான் 3வது பூலேருந்து இப்போ இந்த வெள்ளை ஒயர் பத்தலைன்னா இந்த இடத்துல சமமாக வெட்டிக்கிட்டு நுனி அதனுடைய நுனி சைடில் பூரா வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிக்கோங்க. இதில் போடுறேன் நான். இது வரைக்கும் இழுத்துட்டு பாருங்கள். இதில் போட்டு அந்த ஒயர் இங்கே கொடுத்து ஒரு பூ வச்சா இதில் கொடுத்து 2வது, இதில் 3வது பூ இப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 2ல் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், இதான் 3வது பூ. நமக்கு டைட்டாக தான் இருக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. கேப் கொடுத்துட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் அது நீங்கள் போட்டுருணும். இப்படி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த பூவும் தெரியாத அளவுக்கு பாருங்கள் டைட்டாக இப்படி பிடிச்சி வெட்டிடணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த பூ இங்கே சொருவிக்கிறோமில்ல,
இது நம்ம என்ன பண்ணோம், 3 பூவில் சொருகணும். இப்போ தான் நம்ம ஒரு பூவில் சொருகிருக்கோம், இன்னும் 2 பூவில் நம்ம சொருகணும். பாருங்கள், இப்படியே எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், இதா பாருங்கள், நான் ஒரு பூ போட்டேன்னா இந்த ஒரு பூவில் போட்ட பாருங்கள். இப்போ 2வது பூவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை பாருங்கள், இப்படி நல்லா கேப் கொடுக்கணும். நல்லா இப்படி கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி இப்படிதான் சொருவிக்கணும். 5 பூ வரக்கூடாது, 4 பூ வர இடத்துல பார்த்து எண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த தேவையில்லாத ஒயரெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இந்த குதிரைக்கு மட்டும்தான் ஒயர் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம ஒரு அளவு கரெக்டான அளவில் வச்சு வெட்ட முடியாது. வேறு மீதி வர ஒயரை வேறு ஏதாச்சும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி 2வது பூ போட்டோமா, மெதுவாக இருக்கும், டைட்டாக இழுக்கும். பாருங்கள், இங்கே போட்டேன், இந்த பூவில் கொடுத்து இங்கே எடுத்தாச்சு. இந்த பூ என்ன பண்ணணும், மறுபடியும் அதே மாதிரி நல்லா பாருங்கள், அந்த பூக்கு கீழே கொடுத்து இதில் எடுக்க போகிறோம். அதுக்கு பக்கத்து வயர்லேயே எடுக்கணும். கையில் வரலைன்னா நம்ம இந்த மாதிரி இதில் தான் எடுக்கணும். பாருங்கள், இப்படி எடுத்துக்கோ. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது எடுக்கிறது ஈஸியாக இருக்கிற பொருளை பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட் வச்சுட்டு இப்போ இந்த பூல் நம்ம சொருனா 3வது பூல் நம்ம இப்போ சொரு போகிறோம். இந்த ஒயர் இங்கே இருக்குது. அப்போ அதனோட ஆப்போசிட் ஒயரை தான் பாருங்கடா, இது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி கொடுங்க. ஓகேவா? மறுபடியும் கொடுக்க முடியலனா பாருங்கள், இன்னொரு தடவை கூட நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவை கேப் கிடைக்கணும். கேப் கிடைக்கும். வந்துருச்சு பாருங்கள். 3வது பூவில் கொண்டாந்துட்டேன். இந்த பூவை நம்ம அப்பப்பயே போட்டு முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா எதை போட்டோம், 1 லைன் இழுத்தோமா 3 லைன் இழுத்தோம் நமக்கே தெரியாது. 3 லைனில் போட்டுட்டு உடனே இப்படி டைட்டு வச்சு கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இனிமேல் கட் பண்ணுற வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா பாருங்கள், பாருங்க, 1 2 3 4 5 6 பூ போட்டிருக்கோமா பாருங்கள். 1 2 3 4 5 6 பூ போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் வர இந்த பூ வருதுல்ல, 1 2 3வது பூ இப்போ நம்ம போட போகிறோம். 2 போட்டோமா, இது பாருங்கள், இந்த பூவில் நம்ம 3வது பூ போட போகிறோம். இது 6வது பூ. 6வது பூவும் இந்த சைடு பூவும் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம பிடரி எப்படின்னு போடுறோம், குதிரையோட இந்த பிடரி தான் இப்போ நம்ம போடுறோம். பார்த்துக்கோங்க எப்படின்னு பாருங்கள். இப்படி போடுறோமா, நல்லா பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஆசையாக இருக்குது போட போட, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த பிடரி போட்டோமா 5 பூ வருது பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் 5 பூ வருது. இந்த பிடரிக்கிட்ட 5 பூ வருது. அதே மாதிரி இந்த சைடு 5 பூ வருது. நம்ம கரெக்டாக போட்டுட்ருக்கோம். இப்போ இந்தாண்டி போட்டுடலாம். இந்த பக்கமும் 5 சைடு 5 பூ வருது. தலைக்கிட்ட பிடரியை ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போது இந்த பூ போட்டோமா, இந்த 2 ஜாயின் பண்ணி நம்ம ஒரு பூ போட போகிறோம். இது நம்ம இப்போ ஜாயின் பண்ணி போட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பூ போட்டு முடிச்சு 4 பூ போட்டோம். 5 பூ போட்டு முடிச்சிட்டோம். இது 5 போட்டு முடிச்சு இது போட்டோமா. அடுத்து பாருங்கள், இந்த பூவை ஜாயின் பண்ணி இது 2க்கும் சமமாக இந்த சிகப்பு வரணும். அப்போ இந்த பக்கம் சிகப்பு போகுதில்ல, இந்த சிகப்பு ஒயரை இங்கே கொண்டு வந்துடணும். இது 2 பூலையும் நம்ம போட்டுட்டு நடு மையத்தில் சிகப்பு கொண்டு வந்துடணும். இது 2ஐயும் போட்டோம்னா சிகப்பு ஒயர் 2 பக்கம் வந்துடும். போட்டுட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த 6 பூ போட்டு இந்த கடைசியில் வர பூவையும் இந்த கடைசியில் வர பூவையும் ஒவ்வொரு நாட் போட்டு இந்த நாட் போட்டோம். ஒரு நாட் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் நம்ம பூ இணைச்சோம்ல, இந்த 4 பூ இங்கே 1 2 3 4 1 2 3 4. அதே மாதிரி இந்த முகத்தில் பாருங்கள், நடு மையத்தில் 1 2 3 பூ வரும். கிராஸ்லேயும் 1 2 3 இப்படி கிராஸாக போட்டுக்கிறோம். இந்த சிகப்பு ஒயர்லாம் சேர்த்து பாருங்கள், 1 2 3 4 இப்படி 4 4ஆக வரும். 2 சைடு ஒரே மாதிரி தான் வரும். இங்கேருந்து வெள்ளை ஒயர், இங்கே 4 வெள்ளை ஒயர் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இதில் 4 மொத்தம் பாருங்கள், 1 2 3 4 5 6 பூ வந்து சிகப்பில் வரணும், வெள்ளையில் 4 பூ வரணும். பாருங்கள், 1 2 3 4 போட்டோமா. அதே மாதிரி பாருங்கள், 2 4 6 லைன். அதே மாதிரி இந்த லைன் பாருங்கள், 2 4 6 லைன் வந்துச்சு. தலையில் பாருங்கள், 1 2 3 4 பூ வந்துருச்சு. இந்த 4 பூ மட்டும் நம்ம
நெல்லிக்காய் இது போடுறோம், மல்லிப்பூ மொக்கை போடுறோம் பாருங்கள். இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. மல்லிப்பூ மொக்கை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதான் எப்படி ஒயர்லாம் சின்னதாக வந்துருச்சு நமக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்னதாக போட்டுக்குவோம். இது ஒரு ஒயருக்குள்ளே ஒரு ஒயர் இப்படி கொடுத்துருங்க. இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஒயர் ரொம்ப சின்னதாகிடுச்சுல, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியுது. அப்படியே பாருங்கள், மிச்ச ஒயர்லாம் இப்படி நோத்தி விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சரியா? இதா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டாவதாக போட்ட ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இந்த ஒயரை எடுத்து ஒரு பூக்குள்ளே கூட மட்டும் கொடுங்க. இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டாவது பூவில் பாருங்க, ஒன்று ஒயர் சின்னதாகிடுச்சு. இந்த ரெண்டு பூக்குள்ளேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு நல்லா பக்கமாக வச்சு நல்லா டைட்டாக இழுங்க. கீழே தள்ளி தள்ளி இழுத்திங்கன்னா வந்துடும். நல்லா இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. ஒயர் கூட நீங்கள் அடுத்த கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்க கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிறது நல்லது. சரிங்களா? போட தெரிஞ்சவங்க எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் போட்டுருவாங்க. போட தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒயர் பெருசாக வெட்டிக்கோங்க. 8.5 அடி சொன்னோமா, 9 அடியாக கூட வெட்டிக்கோங்க. எச்சா இருந்தால் வெட்டி போட்டுடலாம். ஆனால் பத்தலைன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க. பாருங்கள், இப்படி இப்படி போட்டு போட போட நமக்கு வந்துடும். பாருங்கள், 2 நாள் போட்டோமா. இப்போ எல்லா ஒயரும் இப்படி எடுத்து விட்டுருங்க. நமக்கு வேண்டாம். பக்கமாக நமக்கு எந்த ஒயர் தேவையோ அதை மட்டும் பக்கமாக வச்சுக்கோங்க. சின்னதாக மடிங்க. இந்த நாட்டு வந்து இதுக்குள்ளே தான் போடணும். அதனால் உள்ளே கூட அனுப்பி விட்டுருங்க. உள்ளே அழுத்தி விட்டுட்டு இந்த பூவோட நாட்டு உள்ளே அழுத்தி விட்டுறேன். அழுத்தி விட்டு இங்கே பாருங்கள், இந்த நாட்டு என்ன பண்ணுறது. இதெல்லாம் இப்படி ஒரு விரலில் பிடிச்சிக்கோங்க. நம்ம என்ன பூ போடுறோமோ அந்த ஒயர் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். பாருங்க, இப்படி போட்டோமா, இன்னும் பக்கமாக வச்சுக்கோங்க. பக்கமாக வச்சுட்டு இந்த பூ எடுத்து இந்த ஒரு இதில் மட்டும் கொடுக்கணும். ஒரே ஒரு இதில் இந்த அதுக்கு கீழே இருக்குல்ல, அந்த பூ எடுத்து 2 ஒயர்லையும் கொடுக்கணும். 1 2 பாருங்கள். நல்லா பக்கமாக வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணுறதுல தான் இருக்குது. சரியா? இப்போ நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு இழுத்துக்கோங்க. பூ பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா பக்கமாக வச்சு டைட் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சிங்கன்னா கரெக்டாக உட்காரும். தலைப்பகுதி தலையில் மட்டும் இந்த பூ போடும்போது என்னென்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த முடிச்சு போடுறோம். நீங்கள் சாதா நாட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் பிடரியில் அப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மல்லிப்பூ மொக்கை போடுறோம். 1 பாருங்க, இப்படி பக்கமாக வச்சு இப்படி திருப்பி வச்சு இதுக்குள்ளார கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த முதல் ஒயர் எடுத்து ஒரு பூவில் மட்டும் போடுங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டாவது ஒயரை இது 2லேயும் கொடுக்கணும். 2லேயும் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இழுக்கணும். பாருங்கள், நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த ஒயர் இப்படி இழுத்துக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு அது அப்படியே அவ்வளோ அழகாக பூ உட்காரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக இழுக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அந்த நாட்டு வந்துடும். இப்போ 4 போட்டோம். 4 என்னது, மல்லிப்பூ மொக்கு. இந்த மொக்கை போட்டு இந்த பூ ஒயரை இதுக்குள்ளேயே சொறி விட்டுருங்க. இந்த 4 பூவையும் இப்போ இந்த 4 பூவும் இதுக்குள்ளே இப்படி போட்டுருங்க. பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி போட்டோமா. அடுத்தது இந்த பிடரி எப்படி போடுறோன்னு பாருங்கள். முன்னாடி போட்டோம். இப்போ இந்த 6 பூ இருக்குல்ல, இந்த 6 பூவுக்கும் பாருங்கள் இந்த சாதா நாட்டு போடணும். சாதா நாட்டு போட்டுகிட்டே வரணும். இங்கேருந்து சாதா நாட்டு போட்டு போட்டு நம்ம விட்டுறலாம். பாருங்கள், இங்கேருந்து மேலேருந்து சாதா நாட்டு போடுறோம். கீழேருந்து இல்லை, இங்கே மேலேருந்து நம்ம சாதா நாட்டு போடுறோம். மீதி வயிறெல்லாம் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பக்கமாக அழுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ சாதா நாட்டு போடுறோம். பாருங்கள், இப்படி இந்த 2 சிகப்பு ஒயர் ஒன்றா வச்சு சாதா நாட்டு போட்டுக்கோங்க. நல்லா இப்படி பூ அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நல்லா டைட்டாக போடுங்க. டைட்டாக போட்டுட்டு
நல்லா டைட்டாக போட்டு அடுத்த பூ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பூ தான் நம்ம எடுத்து போடுவோம். இந்த 2 பூவும் எடுத்து போடுறோம். இந்த 6 பூ போட்டு காட்டுறேன். 6 பூ இதே மாதிரி போடணும், அவ்வளோதான். ஒரு 4 பூ போட்டிருக்கோம், 4 பூ போட்டோம். இப்போ இந்த 6 பூ போட்டாச்சு. 6 பூ போட்டு எப்படி சொருகணுங்கிறது பாருங்கள். இந்த பக்கத்து பூவில் தான் சொருகிருக்காங்க. சரியா? இந்த வெள்ளை பூ எடுத்துடலாம். எடுத்து பாருங்கள், இந்த பக்கத்து பூவில் இப்படி சொருகணும். இந்த பக்கத்து பூவில் இப்படி உள்ளார சொருகி விட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை. சரியா? உள்ளார சொருகிக்கலாம். எவ்வளோ உள்ள போதும் அந்த அளவுக்கு இந்த பூவில். சரிங்களா? ஒவ்வொரு பூவையும் அப்படியே கீழே அடுத்த லைன் நம்ம இதான் இங்கே தான் பூ போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த அடுத்த லைனில் இங்கே சொருகிறோம். சரியா? பூ திரும்பாமல் பார்த்துக்கோங்க. திரும்பாமல் இதை இந்த லைனில் நீங்கள் அந்த இதை வச்சு கூட தள்ளி விட்ருங்க. இது இருக்குதுல்ல, இதை வச்சு இப்படி உள்ளே தள்ளி விட்ருங்க. மீதி ஒயருனாலும் நீங்கள் வெட்டுறதுனால கொஞ்சம் வெட்டி விட்ருங்க. வேணுங்கிறால ஒயர் விட்டுட்டு மீதி வெட்டுறதுனா வெட்டிக்கலாம். சரியா? 2 சைடும் ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்புறம் கலந்துக்குள்ள, அதனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். அப்படியே உள்ளே முடிஞ்ச அளவு சொல்லி விட்ருங்க. பாருங்கள், இந்த பூவில் இதை சொல்லி ஆப்போசிட் சைடு தான் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு அடுத்த பூவில் இந்த பூவில் சொல்லுவோம். இந்த பூவில் அது பக்கத்து பூலே தான், வேற எங்கேயும் இல்லை. அதுக்கு பக்கத்து பூலே நீங்கள் சொருவி விட்டுருங்க. நல்லா டைட்டாக உள்ளே சொருவி விட்டுட்டு இப்படி எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டிங்கனாலும் வந்துடும். பாருங்கள், இந்த பூவில் இது சொல்கிறேன். ஓகேவா? இந்த பிடரி பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி சொல்லி விட்டுருங்க. ஓகே, இதை அடுத்த பூவில் இப்படி சொல்லி இதில் சொல்லிட்டு இந்த ஒயரையும் அதிலே சொல்லிக்கலாம். அது கீழே இருக்கிறதுலையும் சொல்லிக்கலாம். சரியா? கீழே ஒயர் கூட சொல்லிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். இதே மாதிரி போட கற்றுக்கிட்டு எவ்வளோ பீஸ் வேணாலும் போட்டு கொடுங்க, நாமளே வாங்கிப்போம். சரியா? ஃபினிஷிங் முடிச்சிட்டோம் பாருங்கள், அழகாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் போட கற்றுக்கிட்டு போடுங்க. சரிங்களா? 2 குதிரையும் போட்டு ஜோடியாகவும் கொடுக்கலாம், இப்படி ஜோடியாகவும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ஓகே, ஒரு குதிரை கேட்டாலும் போட்டு தரலாம், நம்ம 2 குதிரை போட்டு கேட்டாலும் போட்டு தரலாம். உங்கள் விருப்பம் தான். ஷோகேஸில் வைங்க, 50 வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். உங்கள் குழந்தைங்க விளையாண்டு, உங்கள் பேர குழந்தைங்க விளையாண்டு முப்பாட்டம் வலிக்கு அதை தாங்குங்க. அவ்வளோ அழகாக வச்சுருக்கலாங்க. நன்றி, வணக்கம்.